வாங்கி யாருமே எதையுமே செய்யாதீங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு உருவாக்கப்பட்டது எல்லாமே என்ன, லோன் கட்டுறவங்க அழுகிறத பார்த்தா மட்டும்தான் அது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். அப்போ கடனுங்கிறது வந்து ஈஸியாக கிடைச்சிடும். அதை திருப்பி கட்டுறது வாங்கினதை விட டபுளாக கட்ட வேண்டியது இருக்கும். அதனால கடன் வாங்குறது வேண்டாம். இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம பழகிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கும் அதை பழக்கணும். என்னைக்குமே குழந்தைக்கு சேர்த்து வைக்கும் பழக்கம் இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? சம்பளம் வாங்கினோன்னே இந்த 1000 ரூபா சேர்த்து வை, 500 ரூபா சேர்த்து வைன்னு அந்த குழந்தைகிட்ட காமிக்கிறப்ப அந்த குழந்தை 9th வந்தாலும் சரி, +2 வந்தாலும் சரி, நான் சேமித்து வச்சது எங்கிட்ட இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளே அந்த பழக்கத்தை பழக்கிறோம். நல்லதுங்கிற பேரில் சில விஷயங்கள் அந்த குழந்தைங்க எப்படி பார்க்குதுன்னு தெரியாது இப்போது. அப்போ ஒவ்வொரு சூழலுமே நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அது நம்ம மனசில் எப்படி அறிவாக நம்ம பதிவேற்றி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் எடுத்துப்போம். அப்போ நம்ம நல்லதான் சொல்லிக் கொடுப்போம். நம்ம குழந்தைகளை வந்து மிகவும் கண்காணிப்பது அவசியம். ஏன்னா 6th ஸ்டாண்டர்டுக்குள்ள உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் கம்பல் பண்ணி புஷ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, படிப்பில் ஆர்வமே இல்லை, ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அனுப்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து முறைப்படுத்திக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் கிராஸ் ஆகிறதுக்குள்ளே இதை சரிப்படுத்திக்கிட்டா அந்த குழந்தை இயல்பு நிலையில் இருக்கும். இல்லைன்னா இப்போ 30 வயசில் வர்றாங்க. 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் 8வது 10வது 12வது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆர்வமே இல்லாமல் தான் நாங்கள் படித்தோம். அவங்க சொன்ன மாதிரி ஸ்கூலெல்லாம் மாற்றணும். இந்த ஸ்கூல் வேண்டாம் இன்னொரு ஸ்கூல், இந்த ஸ்கூல் வேண்டாம் இன்னொரு ஸ்கூல் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரியே செஞ்சோம். இப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய சிக்கல்னு சொல்லி. கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்பல் பண்ணியே 2 டிகிரி படிச்சுட்டாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ படிப்பில் ஒருத்தருக்கு வந்து ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஃபஸ்ட்டு 2nd ஸ்டாண்டர்ட்லேயே அந்த குழந்தைகிட்ட தெரிஞ்சிடும். அந்த படிப்புங்கிறது உள்ளே போகாது. அது எழுதுறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், கிளாஸில் ஒபே பண்ணுற சிஸ்டமாக இருக்கலாம். இந்த 3லையும் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd 4th அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுன்னா அந்த குழந்தைய முறைப்படுத்தணும். இல்லைன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சமூகத்திற்கும் ஒரு பிரச்சனை அளிக்கக்கூடிய குழந்தைகளாக மாறிவிடுவார்கள். அதனால வரக்கூடியது அந்த குழந்தைகள்னால அந்த பெற்றோர்கள் குடும்பமே வீணாக போகிறத நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம், நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். அப்போ எந்த பிரச்சனையானாலும் சரி முறைப்படுத்தணும். அதிகமான இனிப்பு சாப்பிட்டாலும் பிரச்சனை, அதிகமான கசப்படுத்திக்கிட்டாலும் பிரச்சனை, எல்லாமே முறைப்படுத்துறது தான் இந்த உளவியல் வழிகாட்டுதல் வந்து வழிகாட்டுதலாக இருக்குது. இப்படிதான் ஒவ்வொன்றுலையுமே நம்மளுக்கே தெரியாமல் பல இடங்கள்ல நம்ம போய் சிக்கிட்டு இருப்போம். இது எல்லாம் முறைப்படுத்தி வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்லலாம். ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுறதுக்கும் நீங்கள் உங்கள் கரியர்லையும் உங்கள் வீட்டு சூழலையும் வரக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு வழிமுறைன்னு இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அதை சரியான முறையில் நீங்கள் கையாளுறப்ப ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவுரை செய்கிறப்ப தான் பல சிக்கலில் போய் சிக்கிக்கிறோம். அப்போ நம்மளோட அறிவு பதிவில் என்ன பதிவேற்றி வச்சுருக்கிறோமோ அந்த அறிவின் பதிவில் இயங்குறப்ப தான் பல சிக்கல்கள் பல முரண்பாடுகள் வாழ்க்கையில் ஏற்படுது. இதை மறுசீரமைக்காமையே இருக்கிற பட்சத்தில் தான் உடலும் மனமும் பாதிப்படையுது. இந்த அறிவை மறுசீரமைக்கும் பொழுது உங்கள் மனம் தெளிவடையும். இயல்பு நிலையில் நீங்கள் இந்த குடும்பத்தோட சமூகத்தோட இணைந்து வாழ முடியும். எது பண்ணாலுமே நம்ம மனசு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் எதானாலும் செய்ய முடியும். ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட நம்ம மைண்டு நல்லா இருந்தால் தான் அந்த தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியும். அப்போ நம்ம எப்படி நம்ம வரக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தெரியும். அந்த துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி அதற்கான பிரச்சனைகளை எடுக்கிறப்ப நீங்கள் இன்னமும் வெளியில் வந்துடலாம். அதுக்காக தான் எங்களோட நிறுவனம் செயல்பட்டு இருக்குது.